நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து தமிழில் இயல் 8 பார்க்க போகிறோம். முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு ஸ்பீட் ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்பீடை பார்த்துடலாம். இதில் என்ன இருக்குது, இயல் 8ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பராபர கண்ணி தாயுமானவரோடது, நீங்கள் நல்லவர் கலீல் கிப்ரான் அவங்களோடது, பசிப்பினி போக்கிய பாவை, அப்புறம் பாதம், ஒரு கதை இருக்குது விரிவானம், அப்புறம் பெயர்ச்சொல், இலக்கணத்தில் பெயர்ச்சொல் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராபர கண்ணி தாயுமானவர் பாடல்கள் அதில் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. பராபர கண்ணி அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை அற இலக்கியங்கள். தம் உயிர்போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. தம் உயிர்போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இது வந்து பார்த்திங்கன்னா தாய்மானவர் பாட்டு. தம்முயிர் போல் எவ்வுயிரும் வந்தது, அன்பர் பணி செய்ய என் ஆளாக்கி விட்டுவிட்டால் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல். தாய்மானவர் பாடல்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சொல்லும் பொருளும். தண்டருள்னா குளிர்ந்த கருணை, கூர்னா மிகுதி, செம்மையர்க்குனா சான்றோருக்கு, ஏவல்னா தொண்டு, பராபரமே அப்படின்னா மேலான பொருள், பணினா தொண்டு, எய்தும் அப்படின்னா கிடைக்கும், எல்லோரும்னா எல்லா மக்களும், அல்லாமல்னா அதை தவிர, பராபரமே. ஏவல்னாலும் தொண்டு தான், பணினாலும் தொண்டு தான். ஓகேங்களா. ஓகே. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, கூர்னா மிகுதி, சான்றோருக்கு, செம்மையருக்குன்னா சான்றோருக்கு, ஏவல்னா தொண்டு, பராபரமான மேலான பொருள், பணினா தொண்டு, எய்தும்னா கிடைக்கும், எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும், அல்லாமல்னா அதை தவிர. ஓகேங்களா. ஓகே. அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஓகேங்களா. அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராகிய அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளி. இதை பாடல் எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா தாயுமானவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரிடம் தலைமை கணக்காராக பணிபுரிஞ்சிருக்காரு. இப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து எடுத்திருக்காங்க. இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பாடல்கள் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. கண்ணி அப்படின்னா 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை. 2 அடிகளால் எதுகையால் பாடப்படும் பாடல் வகைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இப்படி கொடுத்துருக்கானா இல்லை, இது பார்த்த மாதிரி ஞாபகம். 2 அடிகளால். ஸோ ஓகே. கன்னி அப்படின்னா 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை தான் கன்னி. ஓகேங்களா. ஓகே. தம் ப்ளஸ் உயிர் அப்படின்னா தம் உயிர். ஓகேங்களா. இன்புற்று ப்ளஸ் இன்புற்றிருக்க. ஓகேங்களா. தான் ப்ளஸ் தான் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. ஓகேங்களா. எதுகை மோனை கேட்குறாங்க. தொண்டுனா ஏவல், பணி. ஓகே. இன்பநிலை. அடுத்து நீங்கள் நல்லவர் புவியரசோடது கலீல் கிப்ரான் இயக்கம் பார்த்த வந்து கலீல் கிப்ரான் அவங்களோடத லெபனான் நாட்டை சேர்ந்த கலீல் கிப்ரான் அவரோட பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா புவியரசு வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். ஓகேங்களா. ரொம்ப நல்லாயிருக்கும், கேளுங்க. வாழ்க்கை என்பது பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள், சிறகுகளின் மீது எழுதுவது போல. ஓகேங்களா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், இதனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓர் இசையை மாற்றி விடுகிறது. ஓகே. இதை பாருங்கள். உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதை பாருங்கள். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேறின் இயல்பு. கொடுக்கறது பழத்தோட இயல்பாமா, பெறுவது வேறின் இயல்பு. இதை பார்த்துக்கோங்க. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா.
சுயம் அப்படின்னா தனித்தன்மை, சுயம்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்னால் உள்ளே இருப்பவை. ஓகேங்களா? ஓகே. கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சார்ந்தவர், கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என அப்படிங்கிற பன்முகத்திறன் பெற்றவர். புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூல் வந்து பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பரிசு பெறும்பொழுது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். கொடுப்பது பலத்தின் இயல்பு, பெறுவது வேறின் இயல்பு. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுவீர்கள். ஓகேங்களா? நல்லவர் என்னும் பெயர் பெற. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பசிப்பினி போக்கிய பாவை. பசிப்பினி போக்கிய பாவை. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்செகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்செகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. காட்சி மணிப்பல்லவத்தீவு, மணிமேகலை தீபத்திலகை. ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, மணிமேகலா தீபம் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். ஓகேங்களா? அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே இது. தீபத்திலகை வந்து அந்த தீவை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, அழகிய பெண்ணே நீ யார், இங்கே எப்படி வந்தாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள், என் பெயர் மணிமேகலை, மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க திரும்ப மணிமேகலை. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என் பெயர் தீபத்திலகை, நான் இத்தீவையும் இந்த புத்த பீடிகைகளையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இப்புத்த பீடகையை வணங்க முடியும். அந்த பெருமை பெற்றிருக்கிறாய் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை பார்த்து இது குளம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார். இதற்கு கோமுகி என்று பெயர். கோமுகி, கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் அப்படிங்கிறது இந்த குளத்துக்கான பெயர். ஸோ கோமுகி அப்படின்னா வடிவத்திற்கு ஏற்ற பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, வடிவத்திற்கு ஏற்ற பெயர். இப்பொய்கைக்கு வேறு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அது வந்து ஆப்பூத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் ஆகும் அப்படின்னு சொல்லி தீபத்திலகை சொல்கிறாங்க. ஆப்பூத்திரன் கையில் இருந்தது. வைகாசி திங்கள் முழு நிலவு நாள். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா விஜயதசமிங்கிறது எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வேலுநாச்சியார் அவங்களுக்கு வரக்கூடிய நாள் வந்து விஜயதசமி. இவங்க மணிமேகலைக்கு வரக்கூடியது வைகாசி திங்கள் முழு நிலவு நாள். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீபத்திலகையை வணங்கி அமுத சுரபியுடன் விடைபெறுகிறாள் மணிமேகலை. பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆதிரையிடம் உணவு பெறச் செல்கிறாள். ஓகேங்களா? ஆதிரைக்கிட்ட போயிட்டு உணவு பெற போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதிரையின் இல்லம் ஆதிரை மணிமேகலை. ஓகேங்களா? ஆதிரை மணிமேகலை. கோவலன் மாதவி அவங்களோட பொண்ணு நான், எனக்கு இந்த மாதிரி இந்த பாத்திரம் கிடச்சிருக்கு, இதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி வந்து அரசு செயலை செய்ய போகிறேன், சாப்பாடு வாங்கக்கூடிய செயலை செய்ய போகிறேன், அதனால் எனக்கு வந்து நீங்கள் இந்த பாத்திரத்தில் வந்து உணவு இடணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து இந்த இதை வச்சு என்ன செய்வ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய ஆதிரியே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மணிமேகலை கூற்று. ஆதிரை அமுத சுரபியில் உணவை இடுகிறாள். ஆதிரை அமுத சுரபியில் வந்து உணவு கொடுத்துட்டாங்க. உணவு இடுகிறாள் அப்படின்னு சொல்லி உணவு இட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவை கொண்டு உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர் எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறாங்க. பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவங்களுக்கும் உணவு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது வந்து ஒரு சிறைக்காவலர் பார்க்குறாங்க, என்னடா சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறாங்களேன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. அரண்மனைக்கு வந்து அழைச்சிட்டு வர சொல்லி மன்னர் ஆணையிடுறாரு.
அப்போ வந்து மன்னர் கேட்குறாரு, மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை நீ செய்கிறாய், நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிறைச்சாலையில் தண்டனை பெறுபவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும், சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி மணிமேகலை வந்து மன்னன்ட்ட வந்து கேட்டுக்கிறாங்க. அதற்காக என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது, புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அறநெறிகளை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்துச் சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. உணவு இட்ட பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் வந்து ஆதிரை. ஓகேங்களா? ஓகே. கோமிகு என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா, பசுவின் முகம் வடிவத்திற்கு ஏற்ற பெயர். அமுத சுரபியின் சிறப்பு பார்த்துக்கோங்க. மணிப்பல்லவ தீவு வந்து எப்படி காட்சியளிக்குது. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதம். இது ஒன்றும் இல்லை, எஸ் ராமகிருஷ்ணன் அவர் இயற்றினது தான் பாதம். தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஒரு கூலி தொழிலாளி வந்து பார்த்திங்கன்னா செருப்பு தைச்சிட்ருப்பார். ஸோ அவர் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறதுனால அவர் ரொம்ப அவரோட ஏழ்மையை கண்டு வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு செருப்பை கொண்டு வந்து, ஒரு குழந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து செருப்பு கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ அந்த செருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செருப்பு மட்டும் பிஞ்சு போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த செருப்பை வந்து அவர் தைச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த பொண்ணு வரவே வராது திரும்ப வாங்குறதுக்கு. அந்த செருப்பு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, எதிர்த்து அவங்க ஒய்ஃப் போட்டு பார்ப்பாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு அந்த செருப்பு சேரும். ஸோ அந்த மாதிரி செருப்பு சேரும்போது அது என்ன ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லி எல்லோரும் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு போட வைப்பாங்க. எல்லாத்துக்கும் அந்த செருப்பு சேரும். ஸோ அதை அவங்க மேஜிக் மாதிரி காமிச்சு எல்லாத்துலேயும் காசு வசூல் பண்ணி ஓரளவுக்கு அவர் நல்லா செட்டில் ஆயிடுவார். அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு வந்து செருப்பு கொடுத்த பொண்ணு வந்து செருப்பை இது பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செருப்பு சேராமல் போயிடும். ஸோ அதுதான் அந்த கதையோட இந்த கதை. ஸோ இந்த கதை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ராமகிருஷ்ணன் தான் இந்த இதோட ஆசிரியர். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முதலித்த கதைகள். ஓகேங்களா? உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நூல்கள். தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்புலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது? அடுத்து இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா பெயர்ச்சொல்லை பற்றி கேட்டிருக்காங்க. பெயர்ச்சொல் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இந்த பண்பு பெயருக்கு வந்து பார்த்திங்கன்னா குணப்பெயர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? பொருட்பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உயிருள்ள பொருளையோ உயிரற்ற பொருளையோ குறிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பொருட்பெயர்னு சொல்கிறாங்க. மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இடப்பெயர்னால் ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது இடப்பெயர். காலப்பெயர்னால் ஏதாவது ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது காலப்பெயர். ஓகேங்களா? அடுத்து வந்து எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. ஓகேங்களா? சினைப்பெயர் ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சினைப்பெயர். கண், காய், கை, இலை, கிளை. ஸோ ஒரு உயிருள்ளதோ உயிரில்லாதோ ஒரு கிளையை, அதாவது ஒரு சினை, அதாவது ஒரு உறுப்பை மட்டும் குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சினைப்பெயர். பண்பு பெயர் அப்படின்னா ஒரு பொருளின் பண்பை குறிக்கக்கூடியது பண்பு பெயர். இது வந்து பார்த்திங்கன்னா நிறம், சுவை, அளவு, வடிவம், இதை பேஸ் பண்ணி தான் அதை சொல்லியிருப்பாங்க. அதாவது வட்டம், இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். அளவு அதாவது வடிவத்தில் வந்துடுமா. சதுரம், அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வடிவத்தில் தான் வரும். செம்மை அப்படின்னா நிறத்தில் வந்துடும். நன்மைனா பண்பு. ஸோ அதே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர். இப்போ படித்தல், ஆடுதல், நடித்தல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 வகை பெயர் சொற்கள். புத்தகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புத்தகம் அப்படின்னா பொருட்பெயர். பள்ளிங்கிறது இடப்பெயர். மாலைங்கிறது காலப்பெயர். தலைங்கிறது சினப்பெயர். இனிமைங்கிறது பண்பு பெயர். ஆடுதல்ங்கிறது தொழிற்பெயர். அடுத்து இடுகுறி பெயர், காரணப்பெயர். இடுகுறி பெயரும் காரணப்பெயரும். இடுகுறி பெயர் அப்படிங்கிறதுனா நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரணப்பெயர் அப்படின்னு 2 வகைப்படுத்தியிருக்காங்க. இடுகுறி பெயர், காரணப்பெயர் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படுத்திருக்காங்க. இடுகுறி பெயர்னா நம் முன்னோர்கள் சில பெயர்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினார்.
அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி பெயர்கள் சொல்கிறாங்க. மண், மரம், காற்று. மண், மரம், காற்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த காரணமும் கருதாமல் பெயர் வச்சதுனால இது இடுகுறி பெயர்னு சொல்கிறாங்க. இடுகுறி பெயரை இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. இடுகுறி பொது பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மரம், காடு. ஸோ இந்த மாதிரி சொன்னாங்கன்னா இடுகுறி பொது பெயர். இப்போ மாமரம், மரம் அப்படிங்கிறது பொதுவானது, அதில் சிறப்பு மாமரத்தை மட்டும் சொன்னாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ காடுங்கிறது பொதுவான பெயர், அது கருவேலங்காடு அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா. அந்த மாதிரி தான். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரண பெயர். நம் முன்னோர்கள் சில பெயர்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு பெயர் வச்சுருந்தாங்கன்னா அது பார்த்திங்கன்னா காரண பெயர்னு சொல்கிறாங்க. 4 கால் இருக்கிறதுனால நாற்காலி, கருப்பாக இருக்கிறதுனால கரும்பலகை. அது வந்து பார்த்திங்கன்னா காரண பெயர் வந்து பார்த்திங்கன்னா காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. காரண பொது பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பறவை, அணில். பறக்கிறதுனால பறவை, பொதுவாக பறவைன்னு சொல்லிடுறாங்க. அணி அப்படின்னா அணிகலன், அதை வந்து பொதுவாக அணிகிறதுனால அணிகலன் சொல்கிறோம். ஓகேங்களா. அதே காரண சிறப்பு பெயர் வளையல். வளையல்ங்கிறது அணிகலன் தான், பட் ஆனால் வளையல்னு சிறப்பாக சொல்கிறதுனால அது காரண சிறப்பு பெயர். மரங்கொத்தி. அப்போ பறவை வந்து பார்த்திங்கன்னா காரண பொது பெயராக பறக்கிறதுனால பறவைங்கிறது காரண பொது பெயர். அதை வந்து பார்த்திங்கன்னா மரங்கொத்தி பறவைன்னு சொல்கிறது காரண சிறப்பு பெயர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இது. ஓகேங்களா. கீழ்காணும் பத்தியை படித்து அதில் இடம்பெற்றுள்ள இடுகுறி காரண பெயர்களை எழுதுக. ஓகே, எது பார்த்து எழுதிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயர் தானே கேட்டிருக்காங்க. மண். ஓகே, இடுகுறி பெயர் தான். பறக்கிறதுனா பறவை, இது வந்து பார்த்திங்கன்னா காரணம். 3 கால் இருக்கிறதுனா முக்காலி காரணம். மரத்தை கொத்ததுனா மரங்கொத்தி. பறவை வந்து பறக்கிறதுனா பறவை. ஓகே. ஓகே. காரண பெயரை வட்டமிடுக. காரண பெயர் அணிகலன்னா வளையல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காரண பெயர். வளையல் இது காரண சிறப்பு பெயரில் வந்துடும். ஓகேங்களா. இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம், வாழை, வாழை மரம். இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா. பெயர்ச்சொல் எத்தனை ஏற்படும்? பெயர்ச்சொல் 6 ஏற்படும். அவை யாவை? பொற்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். இடுகுறி பெயர் என்றால் என்ன? காரண பெயர் என்றால் என்ன? 6 வகை பெயர் சொற்கள் எழுதுக. 6 வகை பெயர்கள் எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. அடுத்து காண்போம் காண்போம் காண்போம். இந்த மாதிரி காண்போம் 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 காண்போம்னு வந்துச்சுன்னா முத்தரையனார் மலேசிய கவிஞர். முத்து மலேசியாவில் காண்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அன்பின் இன்பம் காண்போம், அறத்தின் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால். ஓகே. காண்போம் காண்போம். குறிப்பு பெயர்களை கொண்டு கதை எழுதுக. ஓகே. அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுதுக. அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுதுக. ஓகே. அடுத்து அகர வரிசை எழுதுக. ஓகே. பின்வரும் தொடர்களை அடிகோடிட்டு எழுதுக. அடிகோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள்? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கைகளுக்கு கை அப்படின்னா சினைப்பெயரா, அடைதல்னா தொழிற்பெயர், தெருவில் அப்படின்னா குழந்தை தெருவில் விளையாடுது இடப்பெயர், பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பெயர், மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்பெயர், அன்புனா பண்பு பெயர். ஓகேங்களா. ஓகே. அதே மாதிரி தான் இதுவும் பார்த்துக்கலாம். சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துக. அந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து இது வந்து இந்த இது படிச்சிருந்தோம்னா, கதையை படிச்சிருந்தோம்னா இதை வச்சு எழுதிடலாம். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுக. இது வந்து அறம், செயலை குறிக்கக்கூடியது. ஒரு நல்ல அறம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி. இந்த அறம் வந்து பார்த்திங்கன்னா கத்தி வந்து தீட்டுவாங்கள அந்த அறம். இந்த 3 சுழினா வந்து இது வாசனை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு, இதயம் 2 சுழி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறுனா நதி, எண்ணெய் அந்த மாதிரி. அதே திங்கள், மாதம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ திங்களுக்கு நிலவுன்னு பேர், அப்புறம் ஓடு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அறிவோம். ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை, வாலண்டியர்னால் தன்னார்வலர், ஜூனியர் ரெட் கிராஸ், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரணியர், சோசியல் ஒர்க்கர்னால் சமூக பணியாளர். ஓகேங்களா. ஓகே. பொறாமை, பேரோசை. ஓகே. திருக்குறள் பார்க்குறோம். மனத்துக்கண் மாசிலன் அரண் வலியுறுத்தல். அதிகாரம் வந்து அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற.
உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். மற்றவையெல்லாம் வெறும் ஆறாவரமே அப்படின்னு சொல்கிறாங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறுனா பொறாமை, அவானா பேராசை, வெகுளினா சினம், இன்னாச்சொல்னா கடுஞ்சொல். ஓகேங்களா? பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல். இது நான்கும் இல்லாமல் இருப்பது தான் வாழ்வதற்கான அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அறம் வலியுறுத்தலில் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஈகை. வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை. வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை. மற்றையெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து இல்லாதவர்க்கு தருவதே ஈகையாகும். மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்வேன்னு சொல்கிறாங்க. இல்லாதவர்க்கு தருவது தான் ஈகை. மற்றது எல்லாமே பயனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலங்கும் வன்கணவர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்திலங்கும் வன்கணவர். இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னா செய்யாமை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். இது ஃபெமிலியரானது தான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் வழியாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அதாவது பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எனைதானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம் மானஞ்செய்யாமை தலை இறங்கிறாங்க. ஓகேங்களா? நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கொல்லாமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்கள் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் இதான் பார்த்தீங்கன்னா அறநூல்கள் கூறப்படும் அறங்கள் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றருள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகள் சிறந்த வழியாகும். யாரை இகழக்கூடாது? ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். ஆனால் பெரியவருக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஓகேங்களா? அடுத்து ஏழைகளுக்கு உதவுவதே ஈகை. பிற உயிர்களின் கண்டு வருந்துவதே அறிவின் பயணம். துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். ஓகேங்களா? குறளை படிச்சுக்கோங்க. சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. எல்லா குறளும் நல்லா படிச்சுக்கிறது நல்லது. அதாவது இந்த குறள் வறியவர்க்கு ஒன்று ஈகதை ஈகை மற்று. வறியவர்க்கு ஒன்று ஈவதை ஈகை மற்று. இங்கே பாருங்கள், 3வது குறள். வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்று எல்லாம். வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்று எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஏன்னா புக் பேக்கில் இருக்கிறது கட்டினா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த குறள் நல்லா பார்த்துக்கோங்க. வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்று, இந்த இடத்துல வந்துருச்சு எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவர்க்கு தருவதே ஈகையாகும். மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை. இதனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு குறள் என்ன கொடுத்துருக்காங்க?
எனைதானும் யாருக்கும் எனைத்தானும் யாருக்கும் ஏழாவது குறள் எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம் மானஞ்செய்யாமை தலை எனைத்தானும் இங்கே மனத்தானம் மானம் செய்யாமை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பொருத்தமான திருக்குறள் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு பொருத்தமான திருக்குறள் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.